நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மெய்மை வளர்க்கலையில நாம பேச போறது மனசும் பகுத்தறிவும். இதை இரண்டும் பத்தி பேச போறோம். முதலில் பகுத்தறிவு அப்படிங்கிறது ஒரு மனித வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த வாழ்க்கையில எந்த இடத்துல, எந்த நேரத்துல எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவை உருவாக்குவது இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது. இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது காரண காரியத்தோட நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையில் இருக்கக்கூடிய பொருள்களை கவனிப்பது. அதே நேரத்தில் அந்த இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன, அந்த நிகழ்வுகள் அடுத்து என்ன விளைவுகளை உருவாக்குகிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்வது. இந்த புரிந்து கொண்ட அந்த தகவல்கள்ல இருந்து நாம எப்படி ஒன்றை செயல்படுத்தலாம், இல்லை செயல்படுத்த வேணாமா அப்படிங்கிற ஒரு தெளிவை அடைவது. இதுதான் அடிப்படையில் பகுத்தறிவு அப்படிங்கிறது. இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது மனதில் தொடர்ச்சியான ஒரு நிகழ்வாக இருக்கு. பருவம் வளர வளர, ஒரு மனிதன் வளர வளர மனிதனுக்குள்ள இந்த பகுத்தறிவு அதிவேகமாக வளர்ச்சி அடைகிறது. இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மாதிரிக்கு இருக்குமா அப்படின்னா இருக்காது. காரணம் அவர்களுடைய ஆளுமை திறனை பொறுத்து இது மாறுபடுகிறது. அப்ப இந்த பகுத்தறிவு மனதில் ஏற்படக்கூடியது. இது எப்படி தொடர்ச்சியா ஏற்படுகிறது? இந்த பகுத்தறிவுல மனசு அப்படிங்கிறது எப்படி என்ன வேலை செய்கிறது? மனசு மட்டும்தான் பகுத்தறிவுக்கு முக்கிய காரணமா அப்படிங்கிற பல கேள்விகளை நாம இன்னைக்கு பேச போறோம். தொடர்ந்து பேசுவோம். தத்துவத்தில் மனசு அப்படிங்கிறது எப்படி பேசப்படுகிறது? அந்த மனசுல எப்படி பகுத்தறிவு அப்படிங்கிற நிகழ்வு தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத தத்துவம் சார்ந்துதான் நாம பேச இருக்கிறோம். முதல்ல மனசு அப்படிங்கிறது அந்தகரணம் அப்படிங்கிற 4ல் 1 தான் மனசு அப்படிங்கிறது. இந்த அந்தகரணம் என்பது நமக்குள்ள இருக்கக்கூடிய அகமா இருக்கக்கூடிய ஒரு சூக்குமமான ஒரு செயல்திறன். அடிப்படையில் இதை நம்ம எப்படி எளிய மொழியில பேச முடியும் அப்படின்னா, இது ஒரு செயல்திறன் நமக்குள்ள இருந்து இயக்கக்கூடியது. இப்போ இந்த அந்தகரணம் அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்கு அப்படின்னா 4 கருவிகள் இருக்கு. அதாவது சித்தம், புத்தி, அகங்காரம், மனசு. இந்த 4லும் என்ன பொருள் அப்படின்னா, சித்தம் அப்படிங்கிறது சிந்திக்கிறது, புத்தி அப்படிங்கிறது நிச்சயிக்கிறது, அகங்காரம் என்பது செயல்படுத்துகிறது, மனசு அப்படிங்கிறது பற்றுகிறது. இப்போ இந்த 4னுடைய செயல்திறன் அப்படிங்கிறது என்னன்னா, இது செயல்திறனுக்குள்ள ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலைகளை செய்கிறது. இப்போ செயல்திறன் அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு மனிதனுடைய தேவையை வெளிப்படுகிறது. அந்த தேவையை எப்படி தேர்வு செய்யணும், வெளி உலகத்திலிருந்து தேர்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு செயல்திறன் தான் இங்கே நடந்துகிட்டே இருக்கு. இதுல சித்தம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு தேவையை ஒவ்வொரு சமயமும் சரியா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. இந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த தேவையை எப்படி வெளி உலகத்தோடு சரியா தேர்வு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு தான் இங்க புத்தியிலும் அகங்காரம், மனசு இந்த 3ம் செயல்படுத்துகிறது. இப்போ அடிப்படையில் இந்த தேவை அப்படிங்கிறது என்ன, அதை எப்படி செயல்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். தேவை என்பது 2 வகையா இருக்கு. ஒன்று உணர்வுசார் தேவை, இன்னொன்று உணர்வு சாராத தேவை. இப்போ உணர்வுசார் தேவை அப்படிங்கிறது என்னன்னா, உணவு, சுவாசம், கழிவுகள், இனப்பெருக்கம், தூக்கம், இது எல்லாமே நம்ம எல்லா மனிதர்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய உணர்வுசார் தேவை. இது இயல்பாகவே ஒரு மனிதனுக்கு உருவாகிக்கிட்டே இருக்கும். இது ஒவ்வொரு சமயமும் வெளிப்படுகிறது. இதையும் நம்மளுடைய புத்தி, அகங்காரம், மனசு இது 3ம் தேர்வு செய்ய வேண்டியது இருக்கு. 2வது உணர்வு சாராத தேவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, படைப்பு. மனிதனுடைய தன்னுடைய சுய ஆளுமையிலிருந்து ஏற்படக்கூடிய படைப்புகள், இதில் இருக்கக்கூடிய இலக்கியம், தத்துவம், ஓவியம், நாடகம், சினிமா, இது எல்லாமே முதல் நிலையில் இருக்கக்கூடிய படைப்பில் வருகிறது. 2வது கண்டுபிடிப்புகள், அறிவியல், கணிதம், இதில் இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த கண்டுபிடிப்புகள் 2வதா இருக்கக்கூடிய நிலை. அப்போ 3வதா இருக்கக்கூடியது உற்பத்தியும் வணிகமும். உற்பத்தி என்பது வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, தொழில் மூலம் உற்பத்தி செய்யக்கூடிய இன்னும் பல பொருள்கள், இது எல்லாமே உற்பத்தியில 3வதா வருது. 4வதா திறன் சார்ந்த விளையாட்டும் கல்வியும் 4வது. இது 4மே உணர்வு சாராத தேவை. இது எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்னா நிச்சயம் இருக்காது. மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். இதற்கு அடிப்படை காரணம் செயல்திறன். இந்த செயல்திறனை எப்படி ஆளுமை செய்கிறாங்க அதை பொறுத்து ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு துறையில ஒரு தனித்துவமான இடம் கிடைக்கிறது. இந்த 4ம் தான் உணர்வு சாரா தேவை. இது சித்தத்திலிருந்து ஒவ்வொரு சமயமும் ஒரு சுய தேவையிலிருந்து உருவாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு, வெளிப்படுத்துகிறது. இதைத்தான் புத்தியும் அகங்காரம், மனசு இந்த 3ம் சரியாக தேர்வு செய்கிறதா அப்படிங்கிற அந்த நிகழ்வு தான் பகுத்தறிவு அப்படிங்கிறது.
இப்போ இந்த செயல்திறன்ல என்ன நிகழ்கிறது? இந்த நிகழ்வுல புத்தி, அகங்காரம், மனசு இது 3ம் எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். செயல்திறன் அப்படிங்கிறது தகவல்கள உள்வாங்குவதும், ஒரு செயல வெளிப்படுத்துவதுமான ஒரு நிகழ்வு. இந்த தகவல் அப்படிங்கிறது வெளியிலிருந்து நாம கவனித்து அதிலிருந்து வரக்கூடிய புரிதல் தான் இருக்கு. இந்த தகவல் ஒரு செயல் எப்படி வெளிப்படணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது. ஒரு செயல் அப்படிங்கிறது ஒரு தகவல் எப்படி உள்வரணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது. இது 2மே ஒன்று ஒரு தகவலும் செயலும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தொடர்ச்சியான நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு இடையில தான் மிகப்பெரிய ஒரு காட்சி அமைப்பு அப்படிங்கிறது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. இந்த காட்சி அமைப்புல ரொம்ப முக்கியமானது தகவல்கள், நினைவுகள். தகவல்கள் என்பது அந்த நிமிடத்தில் அந்த இடத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறத தொகுத்து பகுத்து பார்க்கக்கூடியது. நினைவுகள் என்பது ஏற்கனவே நாம தொகுத்து பகுத்து பார்த்த தகவல்கள் நமக்குள்ள ஒரு நினைவுகளா இருக்கும். இது 2மே காட்சி அமைப்புக்கு புத்தி அப்படிங்கிறது நிச்சயிக்கிறது. இந்த 2யுமே காட்சி அமைப்புக்கு புத்தி வடிவமைக்கும் பொழுது அங்கு ஒரு மிகப்பெரிய பரிமாற்றம் நிகழ்கிறது. இந்த பரிமாற்றத்தை செயல்படுத்துவதுதான் அகங்காரம் அப்படிங்கிறது. இந்த பரிமாற்றத்தின் மூலம் ஒரு ஒரு வடிவம் பெற்ற ஒரு நடத்தை வெளிப்படுகிறது. இந்த நடத்தையை தான் மனசு பற்றி அதுதான் நமக்குள்ள ஒரு செயலா வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப செயலும் தகவலும் ஒன்றை ஒன்று சார்ந்து அதற்கு இடையில ஒரு மிகப்பெரிய காட்சி அமைப்பு நடந்து அந்த காட்சி அமைப்புல புத்தி, அகங்காரம், மனசு இந்த 3ம் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்வு தான் பகுத்தறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப இந்த பகுத்தறிவு அப்படிங்கிறதுல தகவல் அப்படிங்கிறது எப்படி நமக்குள்ள வருகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். தகவல் அப்படிங்கிறது நமக்கு வெளியில் இருக்கக்கூடியதை தொகுத்து பகுத்து பார்ப்பது. இப்ப தொகுத்து பார்ப்பது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள் என்னென்ன, அந்த சூழல்ல என்ன நிகழ்வுகள் நடக்கு அப்படிங்கிறது 2வது. 3வது அந்த நிகழ்வு எந்த நேரத்தில் எந்த இடத்தில் நடக்கு அப்படிங்கிறது 3வது. அப்புறம் அந்த இடத்துல அந்த நேரத்துல என்னென்ன பொருள்கள் இருக்கு, என்னென்ன உயிரினங்கள் இருக்கு, இந்த உயிரினங்கள் அதை எப்படி செயல்படுகிறது, பொருள் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறது. அப்ப அந்த நிகழ்வு எந்த மாதிரி விளைவுகளை உருவாக்குகிறது அப்படிங்கிறத படிப்படியா ஒன்னொன்னா ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்வது தான் தகவல்களை முதல்ல கொண்டு வருவது. 2வது பகுத்து பார்ப்பது என்பது அங்கே இருக்கக்கூடிய பொருள்கள், உயிரினங்கள். இப்ப இந்த பொருள்களும் உயிரினங்களும் அதற்கு அந்த நிகழ்வுக்கு நேர்மறையாக செயல்படுகிறதா, இல்லை எதிர்மறையா செயல்படுகிறதா அப்படிங்கிறத பகுத்து பார்ப்பது. அப்புறம் அந்த உயிரினத்தில் இல்லை அந்த பொருளினுடைய இயல்பு அப்படிங்கிறது என்னவா இருக்கு, அதனுடைய தகவமைப்பு என்னவா இருக்கு, அதனுடைய உள் அமைப்புகள் என்னென்ன இருக்கு, வெளி அமைப்புகள் என்னென்ன இருக்கு, அதனுடைய செயல்திறன் அப்படிங்கிறது என்னவா இருக்கு, அது எப்படி இந்த நிகழ்வுல இயங்குகிறது இல்லைன்னா வாழ்கிறது அப்படிங்கிறத ரொம்ப நுணுக்கமா பகுத்து பார்ப்பது. இந்த 2ன் மூலம் நமக்கு தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு. நம்ம செயல்திறன் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிறத கவனிப்பது, அப்புறமா புரிந்து கொள்வது, அந்த புரிதல்ல இருந்து நாம் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது. அப்போ புரிதல் என்பது ஒரு தகவல்களை எடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு செயல் அப்படிங்கிறது ஒரு தெளிவு மூலம் ஒரு செயலை அடைந்துகிட்டே இருக்கு. இதுதான் ஒரு மனிதனுக்குள்ள நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு செயல்திறன், அதாவது பகுத்தறிவுங்கிற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு மனிதனிடம் ஒரு தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ச்சியா நடப்பதின் மூலம் தான் பல்வேறு துறைகளில மனிதனால வெற்றி பெற முடிகிறது. இதுதான் பகுத்தறிவினுடைய முக்கியமானது. இங்கதான் மனசு, புத்தி, அகங்காரம் தேர்வு செய்கிறது. சித்தம் அப்படிங்கிறது ஒரு தேவையை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. இதுதான் மனசும் பகுத்தறிவும் அப்படிங்கிற இது. இதை தத்துவம் தெளிவாக பேசுகிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருமே லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.